ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் டைப் 5 பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஆல்டர்னேட் டேஸ் பிஃபோர் கம்ப்ளீஷன்ஸை நடத்தியிருப்பேன். அதே கண்டினியூவேஷன் தான் அது. இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 4 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இந்த டைம் அண்ட் ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டைம் அண்ட் ஒர்க்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸு ஈஸியாக இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போட்ஸும் ட்ரெயின்ஸும் இருக்கும். அடுத்த டாபிக் நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். போன இதில் நான் மிக்சர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். மிக்சர் அலிகேஷனு நான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நடத்துகிறேன் அடுத்த டாப்பிக்கு. இல்லைன்னா போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நடத்துகிறேன். டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நடத்துகிறேன். சரிங்களா? இது நீங்கள் ரொம்ப முக்கியமானது. டைம் அண்ட் ஒர்க் வந்து எப்பவுமே நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்காக சம்ஸ் வந்து அட்டன் பண்ண மாட்டோம் குவான்ஸில். ஆனால் ப்ராப்ளமேட்டிக் சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சிம்பிளிஃபிகேஷனை அவ்வளோ ஈஸியாக போடுறத விட ப்ராப்ளமேட்டிக்கை டக்குன்னு போட்டிங்கன்னா 5 கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 10 அட்டன் பண்ணாலும் 10க்கு 10 போட்டாலும், அவன் 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தா 10 போட்டாலும், நீங்கள் இது இருக்குல்ல ப்ராப்ளமேட்டிக்கு ஒரு 5 தெரிஞ்சிருந்தா 5 போட்டு 15 இதிலே ஒரு 15 வந்துடுது. அங்கங்கே பிச்சு அந்த குவாட்ரட்டிக் இக்குவேஷன்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டாலே வந்து 20-25 நியர்பை ப்ளஸில் வந்துடும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின்ஸு போட்டில் ரெண்டுத்தில் ஏதாவது நடத்துகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A can do a piece of work in 10 days. B can do a piece of work in 15 days. அதான் நீங்கள் இப்படி எழுதியிருக்கேன். ஏற்கனவே நான் ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் அப்படி. A வந்து 10 days, B வந்து 15 days. நம்ம வழக்கம் போல் எல்சிஎம் எடுத்து 13 எடுத்துப்போம். 15 2s are 30, 10 3s are 30, 5 யூனிட்ஸ். என்ன சொல்லியிருக்கான்? நான் வந்து உங்களுக்கு நிதானமாக சொல்லி தரதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெருசா அப்படின்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. நீங்கள் சீக்கிரமாக போட்டிங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸும் 2 செகண்ட்ஸ் இல்லை 1 செகண்டில் முடிச்சுட்டு போயிடலாம். ஒன்லி 1 செகண்டில் முடிச்சுட்டு போயிடலாம். எல்சிஎம் வந்து பக்காவாக இருக்கணும். ஏஎன்பினா இதுதான் டுகெதர்னா இவ்வளோ வரும். டுகெதர்னா என்ன சொல்வீங்க? டுகெதரா அப்போ 5 வரும். அப்போ வந்து 5 days பிஃபோர் பி போயிட்டானா அப்போ ஏ மட்டும் தான். ஏன்னா அது 3 5 15 30 50 போச்சுன்னா ரிமைனிங் 15. அந்த 15 அதோட 15 டிவைட் பை 5 2 யூனிட்ஸ். 2 + 5னா 8 days அப்படின்ட்டு போட்டு போயிடணும். சரியா? அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் பேப்பரை தொடாமல் போடணும். இப்போ நான் இந்த கொஸ்டின் பேப்பரில் போட, நான் பேப்பரை தொடாமல் இப்போ நான் சொன்னேன். சரிங்களா? பேப்பரில் போடுறேன் பாருங்க. சொல்லிட்டான் ஏ பின்ட்டு பிகின் தி ஒர்க் டுகெதர். 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்களாமா. அப்போ 5 யூனிட்ஸ். பட் 5 days பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க் பி லீவ்ஸ். பி போயிட்டான். அப்போ ஏ தான் இருக்கான். ஏ வந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் முடிக்கிறான். அப்போ 3 யூனிட்ஸ் முடிக்கிறான். 5 days பிஃபோர் போயிட்டான். அந்த 5 நாளும் இவன் தான் பண்ணுவான். அந்த 5 நாளும் இவன் தான் பண்ணுவான். அப்போ 5 3s are 15. ஒர்க் வந்து 50. இப்போ 30ல் 15 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது எவ்வளோ? 15. ரிமைனிங் ஒரு 15. இந்த 15 டிவைடட் பை 5 நம்ம பண்ணுவோமா? ஏன்னா இந்த பக்கம் இது எல்லாமே ஒர்க்கு, இது எஃபிஷியன்சி, இது டே. நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஒர்க் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி இன்டூ டே. அப்போ ஒர்க் தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். அப்போ டே கண்டுபிடிக்கணும்னா 15/5 தானே போடுவோம். 5 3s are 15. 3 days. இங்கே என்ன கேட்குறாங்க? டோட்டல் டேஸ் கேட்குறாங்க. டோட்டல் டேஸ்னா இது ஒரு 3 இது ஒரு 5. மொத்தமாக உங்களுக்கு டோட்டல் டேஸ் வந்து 5 + 3 8 days. எவ்வளோ டேஸு? 5 + 3 8 days. அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து போன டைமே நடத்தின மாதிரி தான் இருக்கும். போன டைம் நடத்தின மாதிரி தான். இதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ட்விஸ்டட் இல்லை, அது வந்து உங்களுக்கு தெளிவாக போட்டிங்கன்னா பக்காவாக ஆன்சர் வரும். தெளிவாக போட்டால் பக்காவாக ஆன்சர் வரும். சரி, ஏ வந்து 60 நாள் ஒர்க் பண்ணுறான். பி வந்து 75 நாள் ஒர்க் பண்ணுறான். போத் ஒர்க்கிங் டுகெதர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துடலாம். ஏ பின்னு கொடுத்துட்டாலே நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் 300. அப்போ 60 300னா 5. 75 × 4 300. ஓகே, போத் ஆர் ஒர்க்கிங் டுகெதர்ன்ட்டான். அப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு டோட்டலில் 9. ஓகே, பட் ஆஃப்டர் சர்டைன் டேஸ் ஏ லீவ்ஸ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யார் போயிட்டானா? ஏ போயிட்டானா. அப்போ பி மட்டும்தான் இருக்கான். பி வந்து 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான் ஆஃப்டர் சர்டைன் டேஸ். ஆனால் எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் போனான்னு தெரியல. சரியா? இன் சச் கேஸ் பி ஃபினிஷஸ் தி ரிமைனிங் ஒர்க் இன் 30 days. பி ரிமைனிங் ஒர்க்கை 30 daysல முடிக்கிறானாமா. அப்போ 4 3s are 12. அப்போ இன்னொரு 0. 320ல் 120 போயிடுச்சுன்னா ரிமைனிங் உனக்கு 180.
ரிமைனிங் உனக்கு 180. இதில் ஒர்க் தெரியும், எஃபிஷியன்சி தெரியும். டே கண்டுபிடிக்கணும்னா 180 divided by 9 20. ரிமைனிங் 20 days. ஆஃப்டர் how many days A leaves? அப்போ 20 டேஸ்க்கு அப்புறம் ஏ போயிருக்கான். எத்தனை நாளுக்கு அப்புறம் ஏ போயிருக்கான்? 20 டேஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஏ போயிருக்கான். ஓகேவா? அவங்க எது ஏ மட்டும் கேட்குறாங்க. அதே டோட்டல்னு கேட்டிருந்தா இந்த 20 + 30 அப்படின்னு போட்டு 50 டேஸ்ன்னு எழுதணும். ஏ மட்டும் கேட்டிருக்கிறதுனால 20, அதே பி மட்டும் கேட்டிருந்தா 30 இப்படி தான் எழுதுறோம். சரியா? எப்படி கேட்டாலும் இந்த ஒரு ஃபார்மேட்டை நீங்கள் தெளிவாக ஏ அண்ட் பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணான், ஏ போயிருக்கானா பி போயிருக்கானா, அவன் எத்தனை நாள் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்கான், அவன் எத்தனை நாளுக்கு அப்புறம் போயிருக்கான் அப்படின்னு நீங்கள் தெளிவாக லைன் எழுதிட்டாலே அடுத்தடுத்தது ஈஸியாக போயிட்டு போயிடலாம். எஃபிஷியன்சி எங்கே எழுதணும், டே இங்கே எழுதணும், ஒர்க் இங்கே எழுதணும். இது மூணையும் நீங்கள் தனித்தனியாக எழுத கற்றுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக எப்படி கேட்டாலும் டைம் அண்ட் ஒர்க்கில் போட்டுடலாம். இந்த ஆல்டர்னேட் டேஸ் கேட்டாலும் போட்டுடலாம், பிஃபோர் கம்ப்ளீஷன் கேட்டாலும் போட்டுடலாம். சரி, இன்னொரு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாம். 4 கொஸ்டின் தான், 4 கொஸ்டின் தான். இங்கே என்ன சொல்லியிருக்கான், ஏ வந்து 15 டேஸ் ஒர்க் பண்ணுறான்னா, பி வந்து 10 டேஸ் ஒர்க் பண்ணுறானா. இதுக்கு நம்ம டக்குன்னு எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தால் உனக்கு 30, இங்கே 20 வரும், இங்கே 3 வரும், சாரி 2 வரும் 3 வரும், மொத்தமாக 5 யூனிட்ஸ். சரி, ஏ ஸ்டார்டட் தி ஒர்க். யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? ஓகே, ஏ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவன் 2 யூனிட்டை முடிச்சிருக்கான். அண்ட் வாஸ் பி ஜாயின்ட். அதுக்கப்புறம் பி ஜாயின் பண்ணுறாங்களாம் ஆஃப்டர் 5 டேஸ். அப்போ 5 நாளும் இவன் ஒருத்தன் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கான். 5 நாளுக்கு அப்புறம் தான் பி ஜாயின் பண்ணியிருக்கான். அப்போ 2 பேரும் சேர்ந்து 5 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து 5 யூனிட்ஸ் முடிச்சிருக்காங்க. அப்போ 20யா 10னா 10. இப்போ 30ல் 10 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 20. ரிமைனிங் 20. 20 டிவைடட் பை 5 எவ்வளோ? 4. The work lasted for how many days தான் கேட்குறாங்க. அதாவது பி எவ்வளோ முடிச்சிருக்கான், 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ முடிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம். lasted for how many days, எல்லாமே டோட்டல் ஒர்க் தான் கேட்குறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் ஆயிருக்கு? டோட்டலாக உங்களுக்கு இங்கே 20. இதை நான் இங்கே போட மறந்துட்டேன், நீங்கள் அப்படியே போடணும். சரியா? அப்படியே போடணும். இப்போ 4 + 5 9 டேஸ். 4 + 5 9 டேஸ். இங்கே நான் தெளிவாக போட்டுட்ருக்கேன். அதே நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணாமல் போடணும். எப்படின்னா 15ஆ 10ஆ இதுக்கு எல்சிஎம் வந்தால் எவ்வளோ வரும்? 30 வரும். அப்போ அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2னா மொத்தமாக 5 யூனிட்ஸ். சரி, யார் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வந்து எத்தனை யூனிட்ஸு? 2 யூனிட்ஸ். உங்களுக்கு குழம்புனா இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இதான் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏ மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறானா, அப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணால் அவர் 2 யூனிட் முடிச்சிருக்கான். சரி, அப்படியே வச்சுப்போம். அப்புறம் பியோட சேர்ந்து 5 நாளுக்கு அப்புறம் பி சேரானா. அப்போ 5 நாளுக்கு அப்புறம் பி சேர்ந்தா ஏ மட்டுமே 5 நாள் முடிச்சிருப்பான். அப்போ மொத்தமாக 10 ஒர்க்கை முடிச்சிருப்பான். சரி, இப்போ பி மட்டும்னா பி வந்து 3 ஒர்க்கை இப்போ பி வந்து 3 ஒர்க்கை முடிச்சிருக்கான். இப்போ சேர்ந்து முடிக்கிறேன்றாங்க. ஏவும் பியும் 5 ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. இங்கே 10 போயிருச்சு. அப்போ 30ல் 10 போயிருச்சுன்னா ரிமைனிங் 20. 20ல் 2 பேரும் சேர்ந்து முடிச்சா 5ஆல் டிவைட் பண்ணா 4. அப்போ 4 டேஸா. அப்போ 2 பேரும் சேர்ந்து 4 டேஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம போட்டு போயினே இருக்கணும். நீங்கள் பென் பேப்பர் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த கொஷின்ஸை கூட அப்படியே வச்சுட்டு பென் பேப்பர் யூஸ் பண்ணாமல் உங்களால் போட முடியுதான்ட்டு பண்ணி பாருங்க. சரியா? இதில் பாரு, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே ஏ பி சின்னு தனித்தனியாக கொடுத்துருந்தான். இதில் ஏபி பிசி சிடி இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் ஆல்டர்னேட் டேஸில் சொல்லலை, அதனால தான் இந்த சம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சாரி, ஏவும் பியும் 30 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்களாம். பியும் சியும் 24 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. ஏயும் சியும் 20 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இதோட எல்சிஎம் என்ன வரும்? 30. இதில் பெரிய நம்பர் என்ன? 30. 30 மல்டிபிள் 60. 60 மல்டிபிள் 90. 90 மல்டிபிள் வந்து 120. 120 144 வரும். காமனாக இதுக்கு 144 வரும். சாரி, 120 வரும். ஆமாம், ஏன்னா 30னா 60 வந்து காமனாக வருமா? வராது. அடுத்து 90. 90 3துலேயும் வருமா? வராது. அடுத்து 120. அப்போ 120 தான் 3துலேயும் வரும். 120 தான் 3துலேயும் வரும். சரி, 30 × 4, 24 × 5, 20 × 6. இப்போ மொத்தமாக 10 10 + 5 15 யூனிட்ஸ். மொத்தமாக 15 யூனிட்ஸ் இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நான் சொல்கிறேன் ஓரலாக, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தே ஆல் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் 10 டேஸ். 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க.
அப்போ 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இது நான் போட்டுடுறேன். 2 A plus B plus C equal to the 15. 2 ஏன்னா ரெண்டுமே ரெண்டு டைம் வந்திருக்கு. இங்கே எல்லாமே A 2 டைம் B 2 டைம் C 2 டைம்னு வந்திருக்கு. அதனால தான் 2 போட்டுக்கிறோம். அப்போ A plus B plus C equal to 15/2 போடும். சரி, இங்கே 3 பேருமே சேர்ந்து 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ A plus B plus C 15/2 இவங்க 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, how many more days இங்க தென் பி அண்ட் சி லீவ்ஸ், அதாவது பிசி ரெண்டு பேருமே போயிடுறாங்க. அப்ப ஏ மட்டும் தான். நம்மளுக்கு ஏ மட்டும் தெரியுமா? தெரியாது. அப்ப நம்மளுக்கு ஏபிசி 3மே இருக்கு. நம்மளுக்கு பிசி 5ன்னு தெரியும். பிசி 5ன்னு தெரியும். அப்ப இதோட இதை மைனஸ் பண்ணலாமா? இதோட மைனஸ் பண்ணா என்ன? 15/2 மைனஸ் 5னா 10/2 வரும். அப்ப 2 5 ரிமைனிங் 5 வரும். அப்ப 5 யூனிட்ஸ் வந்து ஏ முடிச்சிருக்காங்க. சரி, பிஎன்சி போயிட்டாங்க. ஏ வந்து 5 யூனிட்ஸ். ஹவு மெனி மோர் டேஸ் ஏ வில் டேக் டு கம்ப்ளீட், அதாவது இவனோட டேஸ் தான் கேட்குறாங்க, எவ்வளோ நாளில் இவன் முடிக்கிறான் அப்படின்னு. நம்மளுக்கு இதில் தெரியும். இதில் 2 5 போயிடும். 15 × 5 வந்து உனக்கு 75. 15 × 5 வந்து 75. புரியுதா? இது எப்படி போடுவோம்? 15/2 into 10 தான் போடுவோம். 5 15 × 5 75. அப்போ 120ல் 75 போயிடுச்சுன்னா ரிமைனிங் உனக்கு 85, ரிமைனிங் உனக்கு 45, சாரி 85, ரிமைனிங் உனக்கு 45. இது ஏ வந்து எவ்வளோ? 5/2 வரும். சாரி, இங்கே 2 இருக்கா? 5/2. இந்த 5/2 அப்போ 2/5 into 45 5 9 9 9 2 சார் 18. அப்போ ஏ மட்டும் பார்த்தனா 18 days ஒர்க் பண்ணியிருக்கான். இதே ரெசிப்ரோக்கலா போட்டேன்னு புரியுதா? அதாவது 5/2 ஈக்குவல் டு 5/2 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 45 தான் நம்ம போடுவோம். எஃபிஷியன்சி இன்டூ டேஸ் ஈக்குவல் டு த ஒர்க். அதான் எஃபிஷியன்சி இன்டூ டே ஈக்குவல் டு த ஒர்க். அப்போ எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டா 2 அந்த பக்கம் போயிடும். 45 × 2 டிவைடட் பை 5ன்னு வரும். 5 9s. அதுக்கு தான் நான் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டான். 2/5 × 45ன்னு போட்டேன். 5 9s 9 1 9 2 18. மொத்தமாக உங்களுக்கு 18 days ஆயிருக்கு. மொத்தமாக அவன் ஏ மட்டும் ஃபினிஷ் பண்ண 18 days எடுத்திருக்கான். நாம ஏ மட்டும் ஃபினிஷ் பண்ண 18 days எடுத்திருக்கான். நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் எழுதுறதுனால எனக்கு கிரிப்னஸ் கிடைக்கல, அதனால தான் ஆடிட்டே இருக்கும். சரிங்களா? நான் எதுக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம் எனக்கு கை ஆடினதுனால நான் அப்படியே காமிக்கிறேன். ஏ எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்கான், பி எவ்வளோ டேஸில் முடிச்சிருக்கான், அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ நாள் முடிக்கிறாங்களாமா. அவன் 5 நாளுக்கு அப்புறம் பி போகிறான். அப்போ 5 நாளும் 2 பேரும் சேர்ந்து முடிச்சுட்டு அப்புறம் தான் பி போகிறான். அதனால் நம்ம ஏ மட்டும் எடுத்துக்கிறோம். ஏ மட்டும் 3 யூனிட்டை முடிச்சிருக்கான். நம்மளுக்கு தெரியும் 5 3 15ன்ட்டு. 30ல் 15 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 15. அந்த 15/5 3. அவன் டோட்டல் டேஸை கேட்குறான். டோட்டல் டேஸ்னா 5 + 3 8. இதுதான் அடுத்த கொஸ்டின். என்னன்னா ஏ வந்து 60 days ஒர்க் பண்ணுறான், பி வந்து 75 days ஒர்க் பண்ணுறான். நம்ம எல்சிஎம் எடுத்து 9 யூனிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 2 பேருமே ஒர்க் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். ஆஃப்டர் சர்டைன் டேஸ் ஏ லீவ்ஸ். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஏ போயிடறான். அப்போ பி மட்டும் தான் இருக்கான். ஆனால் இதில் இவங்க சொல்லிட்டாங்க பி வந்து 30 நாள் ஒர்க் பண்ணுறான் நம்ம ரிமைனிங்காக. அப்போ 30 நாளும் 120. அப்போ 300ல் 120 போச்சுன்னா ரிமைனிங் 180. அப்போ 180 டிவைட் பை 9 20 days. ஏ மட்டும் பார்த்தோன்னா 20 days ஒர்க் பண்ணியிருக்கான். இங்கே என்ன கேட்குறாங்க? how many days the ஏ லீவ்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ மட்டும் பார்த்தோன்னா 20 days ஒர்க் பண்ணியிருக்கான். அடுத்து ஏபி பிசி அப்படின்னு 2 எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஒர்க்கிங் டுகெதர் எவ்வளோ பேருன்னு கேட்டிருக்காங்க. ஏ மட்டும் வந்து எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பிசியை வச்சு. அப்போ நம்மளுக்கு தெரியும் 3 பேரும் சேர்ந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஏபி போயிடுறாங்க. அப்போ ஏ மட்டும் இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இதில் ரிமைனிங் 75. இதில் போயிடுச்சுன்னா 45 ரிமைனிங்கு. 45 அடிச்சா 9 days. 9 2 18. மொத்தமாக உங்களுக்கு ஏ வந்து 18 days கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஏ கேட்கறதுனால ஏ மட்டும் 18 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கான். அடுத்து தேர்டு ஒன். அதுலேயும் ஏ எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான், பி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இதில் ஏ ஸ்டார்ட் பண்ணுறான் ஒர்க்கை, அதுக்கப்புறம் தான் பி ஸ்டார்ட் பண்ணுறான் 5 நாளுக்கு அப்புறம். அப்போ 5 நாளும் இவன் தான் ஒர்க் பண்ணியிருப்பான் 10. 30ல் 10 போச்சுன்னா ரிமைனிங் 20. அப்போ 5னா 4.
5னா 4 மொத்தமாக உனக்கு 4 days வந்து 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க how many daysன்னு கேட்குறாங்க டோட்டலாக. அப்போ 5 + 4 9 days. 5 + 4 9 days. ஓகேவா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? டைம் அண்ட் ஒர்க்கு ஆல்டர்னேட் டேஸு பிஃபோர் டேஸில் எப்படியெல்லாம் கேட்பாங்க கொஷின்ஸ் அப்படி எல்லாமே பார்த்துட்டோம். இது தவிர வேறு எந்த மாதிரி டைப்லேயும் கொஷின்ஸ் இல்லை. டைம் அண்ட் ஒர்க்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் உனக்கு போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு இல்லைன்னா ட்ரெயின்ஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அடுத்த வீடியோவில் எடுக்கிறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.